ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்க. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் விப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ, கருவாய்க் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்டார் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, நமது திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு ஊத்தங்கரை மையத்திலே அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு
அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குநரையா அவர்களின் திருவிடலை மனமை முழா வணங்கி, அடியனைப் போலவே இந்த அமைப்பிலே பேராசிரியர் பெருமக்களாக இருந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவிடைகளை மனமை மூலையா வணங்கி, இப்படிப்பட்ட இந்த சொற்பொழிவுகளெல்லாம் நுணுக்கமாக கேட்டு தங்களது கருத்தை எங்களுக்கு சொல்லி எங்களை மேல் மேலும் பக்குவப்படுத்தி வரும் வணக்கத்திற்குரிய பேரறிஞர் சேகரையா அவர்களின் திருவிடைகளை வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி பருவத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கி அருளிய அன்பு மகள் பிரேமா அம்மையாருக்கும் அன்பு மகள் செல்வி அம்மையாருக்கும், இந்த பதிவை அற்புதமான முறையிலே பதிவு செய்து வரும் அன்பு மகள் சாருமதி அம்மையாருக்கும், மற்றும் இந்த குழுவிலே உங்களோடு தோளோடு தோளாக நின்று உடன் பணியாற்றி தங்களது கருத்துக்களை என்னிடம் கேள்வி போல கேட்டு மேன்மேலும் பக்குவப்பட்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இப்போது நாம் சித்தியார் பாடல் 7வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அம்மா பாடல் போட்டுடலாமா? 7வது பாடல், அளவை காண்டல் கருதல் உரை. பாடல் 7 போட்டாங்கம்மா, போட்டாங்க ஐயா. போட்டீங்களா? போட்டாங்க. சரிம்மா, சரிம்மா. அளவைகள்னா பிரமாணம்னு அர்த்தம். அளவைகள்னா பிரமாணம். இப்ப நம்ம சொல்றோம்ல, நீங்க இதை சொல்றீங்களே, என்னங்க பிரமாணம் இருக்குன்னா என்ன அத்தாட்சின்னு அர்த்தம். அப்போ அளவைகள்னா பிரமாணம்னு அர்த்தம். அளவைகளை 10ன்றாங்க. 10 அளவைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல முதல்ல இருக்கிறது காட்சி, 2வது கருதல், 3வது உரை. இதுதான் முக்கிய 3மே. முதல் பிரமாணம் காட்சி பிரமாணம், அடுத்தது கருதல். கருதல்னா காட்சி என்பது பிரத்யட்சம்னுவாங்க, கருதல்னா அனுமானம்னுவாங்க, உரை ஆகமம்னுவாங்க. காட்சி, கருதல், உரை 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. இது இல்லாம 7 இருக்கு. இந்த 7மே இந்த 3ல அடங்கிடும். இப்ப முதல்ல இந்த பேரை சொல்றேன், பின்னால ஒவ்வொன்றையும் விளக்கமா சொல்லுவேன். இப்ப முதல்ல சொல்லும்போது இந்த 10 பேரையும் சொல்லிடுவேன். பிறகு வரும் பாடல்களிலே இந்த ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி பார்த்தால் அளவைகள் 10. அவை காட்சி, கருதல், உரை, எண்மை, பொருள், ஊமை, ஒழிபு, உண்மை, ஐதீகம், இயல்பு. இன்னொரு தடவை சொல்றோமா? அளவைகள் 10. அவை காட்சி, கருதல், உரை, எண்மை, பொருள், உவமை, ஒழிபு, உண்மை, ஐதீகம், இயல்பு என்பன 10ங்க. இந்த மற்ற 7 இருக்கு பாருங்க. இந்த 7மே இந்த காட்சி, கருதல், உரை 3ல அடங்கிடும். மொத்தம் 10 அளவைகள். ஆனால் இந்த 10ல மீதி இருக்க 7 இருக்க, அவைகள் எல்லாமே ஒன்று காட்சியிலோ அல்லது கருதலிலோ அல்லது உரையிலோ அடங்கிடும். இப்ப காட்சின்னு என்ன சொல்றார்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? கண்ணால காணக்கூடிய உலகத்து பொருள்களை 4 வகையா நம்ம அளந்து வாங்குறோம். கண்ணால காணக்கூடிய உலகத்து பொருள்களை 4 வகையிலே நாம கடையில போய் வாங்குறோம். இப்போ எண்ணெய் கடைக்கு போறோம், 1 லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்றோம். அப்போ எண்ணெயில அந்த பாத்திரத்தை விட்டு மொண்டு போட்டு நம்மளுக்கு தரார். பெரிய பாத்திரம் வச்சிருப்பார் லிட்டர், சின்ன அந்த ஒரு 100 முளை 200 முளை வச்சு அதை உள்ள முகந்து இதில் ஊற்றி இதை வழியே கொடுத்தா 1 லிட்டர் கணக்கு. அதே மளிகை கடையில் 1 கிலோ துவரம்பயிர் கேட்குறோம். அப்போ என்ன பண்ணுறாரு? துவரம்பயிர் இந்த மாதிரி முகக்கிறது இல்லை, அது ஒரு கவர்லேயே ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த 1 கிலோ வர வரைக்கும் அந்த பருப்பு அதில் போட்டு அந்த முள் 1 கிலோ காட்டக்குள்ள நிறுத்திடுவார். அப்போ அடுத்தது எண்ணல் அளவை. வாழைப்பழம் வாங்க போகிறோம், 1 டஜன் என்ன விலைன்னு கேட்குறோம்.
டஜன்னா 12. அடுத்தது துணி கடைக்கு போகிறோம். இப்போ சட்டை தைக்கிறது துணி எடுக்கணும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் மீட்டர்னு கேட்டால் தான் தருவா துணியை. ஒரு மீட்டர் என்ன விலைன்னு கேட்கும். அப்போது உலகத்து பொருள்களை நாம் 4 விதங்களிலே அளந்து வாங்குகிறோம். 4 விதங்களிலே அளந்தாலும் நம்ம அறிவை கொண்டு தான் அதை நிர்ணயிக்கிறோம், சரியா தப்பாடு. இப்போ நீங்கள் 1 லிட்டருக்கு எண்ணெய்க்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துனே இருக்கீங்க. அவர் 1/2 லிட்டர் போட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா 1 லிட்டர் பணம் கொடுத்துருக்கா 1/2 லிட்டர் போடுறீங்களேன்னு. அப்போ இந்த அளவுகள்லாம் நீங்கள் எதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோம்? நம்ம அறிவை கொண்டு இந்த அளவை சரிதான்னு முடிவு பண்ணுறோம். எண்ணெய் வாங்கும்போது முகத்தல் அளவை, பருப்பு வாங்கும்போது நிறுத்தல் அளவை, வாழைப்பழம் வாங்கும்போது எண்ணெய் அளவை, துணி வாங்கும்போது நீட்டல் அளவை. இந்த 4 வகையாக நம்ம பார்க்குறோம். கண்ணால் காணப்படும் உலகத்து பொருள்களை இந்த 4 விதங்களில் நம்ம வாங்குறோம். முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, எண்ணெய் அளவை, நீட்டல் அளவை. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற பொருள் இந்த பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளும் கண்ணால் காண முடியாதவை. நம்ம மற்ற உலகத்து பொருளை பார்க்கிறோம், பார்த்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம இப்போ சிந்திக்க போகிற பொருள் 3 முப்பொருள் பதி, பசு, பாசம் என்ற 3மே கண்களால் பார்க்கப்படாதவை. அந்த பார்க்கப்படாத பொருளை அளப்பதற்கு தான் அந்த கருவிகள் பயன்படுதுன்றார். இப்போ காண்டல் அளவைனாங்க கண்ணால் பார்ப்பது மட்டும் காண்டல் அளவில்லை, ஐம்பொறிகளால் உணர்றது பூரா காண்டல் தான். காண்டல்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். காண்டல் அளவுனா கண்ணால் ஒரு பொருளை பார்த்து வாங்குவது மட்டுமல்ல, ஐம்பொறிகள் நமக்கு இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இது 5ஆலும் ஒரு பொருளை உணர்ந்தா காண்டல் அளவைன்றது. அதாவது கண்ணால் ஒரு பொருளை காண்பது, காதால் ஒரு செய்தியை கேட்பது, தோலால் ஒரு பொருளின் ஸ்பரிசத்தை உணர்வது, நாக்கால் ஒரு உணவின் சுவையை அறிவது, மூக்கால் ஒரு மலரின் மனத்தை முகர்வது. இது காண்டல் அளவையில் ஐம்பொறிகளாலே ஒரு பொருளில் இருப்பை அறிவது. நம்ம ஐம்பொறிகள் இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஐம்பொறிகளால ஒரு பொருளின் இருப்பை அறிவதுதான் காண்டல் அளவை. இது பிரத்யட்சம்ன்றாங்க. அதாவது பிரத்யட்சம் நேரா பார்ப்பதுன்னு அர்த்தம். கருதல் அளவைன்னா ஒரு பொருளை கண்ணாலே நேர்முகமா பார்க்க முடியல, ஆனால் அந்த பொருளை விட்டு நீங்காது இருக்குன்னு ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தென்படுது. அந்த பொருள் இருப்பை வைத்து காண முடியாத அந்த பொருளை ஊகிக்கிறோம். அனுமானம். ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த பொருளோடு எப்போது விட்டு நீங்காது இருக்கிறதுன்னு அர்த்தம். அவினாபாவன்றாங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட்டு எப்போது நீங்காம இருக்கிறதுக்கு அவினாபாவன்றாங்க. அந்த பொருள் நமக்கு தெரியுது. அப்போ அதை வைத்து அப்ப காணப்படாத பொருள் அதுவாக தான் இருக்குன்னு உணர்றோம். இப்போ ஒரு இடத்துல புகை வருது, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அங்கே ஒரு இடத்துல புகை தெரியுது. நம்ம என்ன சொல்றோம்? உடனே அங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்றோம், நெருப்பு பிடிச்சிச்சுன்றோம். ஆனால் நெருப்பை நம்ம கண்ணால் பார்க்கல, நெருப்பு ஜுவாலையை நம்ம கண்ணால் பார்க்கல. புகை மட்டும் ஒரு இடத்துல வருது, அதை வைத்து கொண்டு நம்ம என்ன சொல்றோம்? அங்கே எங்கேயோ நெருப்பு பிடிச்சிச்சுன்றோம். அப்ப நெருப்பை நீங்க பார்க்கவில்லை, எப்படி நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, நெருப்பை விட்டு புகை எப்போதும் நீங்காது. புகை இல்லாமல் நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லாமல் புகை இல்லை, அப்படி வந்துடும். நெருப்பு இருந்தா புகை இருக்கும், புகை இருந்தா நெருப்பு இருக்கும். ஆகவே கண்ணால் காண முடியாத ஒரு பொருளை அதனை விட்டு எப்போதும் பிரியாத இன்னொரு பொருளின் இருப்பை வைத்து காண முடியாத அந்த பொருள் இருக்குது என்பதை நாம ஊகித்து அறிகிறோம். இது கருதலுங்க. உரை அளவுன்னா நமக்கு திருமுறைகளை நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அருளாளர்கள். அதே மாதிரி சாத்திரங்களில் நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்கு?
பாவம் செஞ்சா நமக்கு நரகம்தான் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கூட எதுவுமே வராது, நம்ம செஞ்ச புண்ணிய பாவம் தான் வரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் அருளாளர்கள் பாடியிருக்காங்க, பாடலாம் பாடியிருக்காங்க. பட்டினத்தார் எப்படி பாடியிருக்கார்? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்த மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. நாம் இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு இந்த உயிர் நீங்கும் போது, அத்தம்னா செல்வம், நம்ம சேர்த்து வச்ச செல்வங்கள்லாம் எல்லாமே வீட்டோடு தான் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை பெரிய வாழ்க்கை வாழறோம். இந்த ஊரில் நம்ம தான் பெரிய ஆள், அப்படிப்பட்ட பேரோடு வாழ்கிறோம். நிறைய செல்வம் வைத்திருக்கிறோம். அதெல்லாம் எங்கே இருக்கும்? வீட்டிலே தான் இருக்கும். விழி அன்பொழுக மெத்திய மாதரும், ஈருடல் ஓருயிர் என்று கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மனைவி என்ன ஆகுதுங்க, நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க இதோட வீதியோட சரியா போகுது. விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்த மைந்தரும் சுடுகாடு மட்டும். பையன் அழுவுறா, பிறண்டு அழுவுறா, அப்பா போயிட்டாரன். அவனுள்ளே என்ன சுடுகாடோடு சரியா போயிடு. ஆனால் 2 பேர் நம்ம கூட வருவாங்கன்றார் பட்டினத்தார். நாம் செய்த புண்ணிய பாவம், செய்த நல்வினை புண்ணியமாகவும் செய்த தீவினை பாவமாக மாறி நம்ம கூட வருன்றார். இது நம்ம ஒத்துக்கிறோம். ஏனென்றால் அருளாளர்கள் அனுபவித்து பாடி இருக்கிறார்கள், இறைவனை சாட்சியாக வைத்து பாடி இருக்கிறார்கள். ஆகவே நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம தவறு செஞ்சால் அடுத்த பிறகு நமக்கு நல்லதாக அமையாது என்று நம்ம உணர்கிறோம். அப்போ அருளாளர்கள் சொல்லியிருக்க வார்த்தைகளை அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாமல் அப்படியே நம்புவதுதான் உரையளவு. ஏன்னா முன்னோர்கள் காலங்காலமாக அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. திருமுறையை பாடி வச்சிருக்காங்க, சித்தாந்த சாத்திரங்களை சொல்லி வச்சிருக்காங்க, இன்னும் புராணங்களை சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நீதி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதிகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதில் போய் இது சரியா இது தவறா, இது இப்படி சொன்னாங்க ஏது சொன்னாங்க அதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. இது உரை அளவுங்க. இது 3 சரியா போச்சு. காட்சி, கருதல், உரை. காட்சி என்பது ஐம்பொறிகளாலே ஒரு பொருளின் இருப்பை அறிவது. கண்ணால பார்ப்பது, காதால கேட்பது, தோலால ஸ்பர்சத்தை உணர்வது, நாக்கால உணவை சுவைப்பது, மூக்கால மனத்தை முகர்வது. இது காட்சி அளவை. கருதல் என்பது ஒரு பொருளை நாம் கண்ணால பார்க்காவிட்டாலும் அந்த பொருளை விட்டு எப்போதும் நீங்காத மற்றொரு பொருள் நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த பொருளின் இருப்பை வைத்து காண முடியாத அந்த பொருளை ஊகித்தறிகிறோம். அதுதான் புகையை கண்டு நெருப்பு உள்ளதாக அறிவது. அது கருதல். உரை என்பது ஆகமம், அருளாளர் சொல்லிய வார்த்தைகளை அப்படியே நம்புவது. இது 3 தாங்க முக்கியமானவைகள். இதை மீதி சின்ன சின்னது வருது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்மை. இன்மை என்பது அபாவம்ன்றாங்க வடமொழியில. அபாவம், இன்மைனா இல்லாததுன்னு அர்த்தம். இன்மை என்பது இல்லாதது. இன்மையில 5 விதமா சொல்றாங்க. இன்மையே 5 விதமா சொல்றாங்க. என்றும் இன்மை. இன்மைனா இல்லாதது, அபாவம். அது 5 வகையா சொல்றாங்க. அதுல முதல்ல வர்றது என்றும் இன்மை. என்றும் இன்மை, என்றும் இல்லாதது. முயலுக்கு கொம்பு எப்போதும் இல்லை, இது என்றும் இன்மை. முயலுக்கு கொம்பு எப்போதும் இல்லை, ஆகவே இது என்றும் இல்லாதது. 2வது, அடுத்தது ஒன்றின் ஒன்று இன்மை. ஒன்றின் ஒன்று இன்மைனா 2 வெவ்வேறு பொருள்கள் இருக்கு, அதனால இது போல அது இல்லை, அது போல இது இல்லை. இருப்பது 2 பொருள்கள், 2 வெவ்வேறு பொருள்கள். இந்த பொருள் மாதிரி இந்த பொருள் இருக்காது, இந்த பொருள் மாதிரி இந்த பொருள் இருக்காது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, குடம் இருக்கு, ஒரு மண் குடம் இருக்கு, அதிலே ஆடை இருக்காது. நீங்க குடம்னு பார்த்தீங்கன்னா குடம் தான் இருக்கும், அதில் ஆடை தெரியாது, நம்ம ஆடை தெரியாது. அதே மாதிரி நம்ம ஆடை வச்சிருக்கோம், ஆடை கட்டியிருக்கோம், ஆடையில பார்த்தீங்கன்னா குடம் இருக்காது. அப்போ ஆடை என்பது ஒரு பொருள், குடம் என்பது ஒரு பொருள். ஆகவே குடத்துல ஆடை இருக்காது, ஆடையிலே குடம் இருக்காது. இது ஒன்றின் ஒன்று இன்மை. அடுத்தது இல்லதின் இன்மை.
இல்லதின் இன்மைனாங்க இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, பெரியோர் வாயில் பொய் வராது. இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும், ஏங்க முயலுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்றமே, அதே மாதிரி இதுலயும் பெரியோர் வாய்களே பொய் எப்பொழுது இல்லைன்னு சொல்லிடலாமேன்னு சொல்லலாம். ஆனா ஏன் இதை தனியா சொல்றாங்கன்னா, முயலுக்கு கொம்பு எப்பொழுதுமே இல்லை, முயலுக்கு கொம்பு முக்காலத்தும் இல்லை, அதனால என்றும் இல்லைன்ட்டாங்க. ஆனா அந்த பொய் இருக்குது பாருங்க, பெரியோர்கள் தான் பொய் பேச மாட்டாங்க. நம்மை போன்ற உலக மக்கள் பாதி பேர் எடுத்துக்கலாம் பொய் தான் பேசுவாங்க. ஆகவே பொய் என்ற ஒரு பொருள் இருக்குது உலகத்துல. பொய் பேசுவது என்பது ஒரு சகஜமான வழக்கமா இருக்கு. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, அப்பா வாயை திறந்தானே பொய் தான்பா அப்படின்னு. ஆகவே பொய் என்ற ஒரு பொருள் இருக்கு உலகத்துல. ஆனால் அதை பெரியோர்கள் பேச மாட்டார்கள், மற்றவர்கள் பேசுவாங்க. அதனால்தான் பெரியோர்கள் இல்லதின் இன்மை, பெரியோர்கள் வாயில பொய் வராது. ஆனா மற்றவர்கள் வாயில பொய் வரும். சாதாரண மக்கள் எல்லாருமே, இப்போ உலகத்தில் உள்ள மக்கள் யாருமே பொய் பேச மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் பொய் பேசாதவங்க 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாமே நம்மை போன்றவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் எதுக்கோ ஒன்று பொய் சொல்லி தான் ஆகும். ஆகவேதான் இல்லதின் இன்மைனா பெரியோர் வாயில் பொய் வராது. அதுக்கு தான் ஏன் அந்த முயல் மாதிரி ஏன் சொல்லலை, என்றும் எல்மைன்னு சொல்லிட்டு போயிடலாமேன்னா, பொய் என்பது ஒரு பொருள் உலகத்தில் இருக்கு. ஆகவேதான் பெரியோர் வாயில் பொய் வராது, மற்றொரு வாயில் பொய் வரும்னு அர்த்தம். அடுத்தது உள்ளதின் இன்மை. எப்போதுமே ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா என்ன சொல்றீங்க, அந்த பொருள் எப்பயுமே அங்கதான் இருக்கும், இப்போ காண அங்கன்றோம். இப்போ கோயிலுக்கு போறீங்க, ஒரு கோயிலுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல யானையை கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த யானையை பார்த்துட்டு போவீங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்க. நீங்க ஒரு நாள் போகும்போது அந்த யானை கட்டி வைக்கிறத யானையை காணோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, யானை எப்பொழுதும் இங்கே தான் கட்டி வச்சிருப்பாங்க, இப்போ அங்கே காணான்றீங்க. யானையை எப்பொழுதும் இங்கே தான் கட்டி வச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ அதை காணான்றீங்க. ஆகவே உள்ளதின் இன்மைனா எப்போதும் அந்த பொருள் அங்கே தான் இருக்கும், ஆனால் இப்போ அங்கே இல்லை அப்படின்றோம். அழிவுபாட்டின்மை. ஒரு பொருள் அழிந்தா அந்த பொருள் இல்லை. இப்போ நம்ம மண்குடம் வச்சிருக்கோம், மண்குடமாக இருக்க வரைக்கும் அது குடம். அதே கீழே வந்து உடஞ்சிடுதுன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு குடம் போயிடுது. ஆகவே அழிவுபாட்டின்மைன்னா குடம் உடைந்தால் அது இல்லை குடமா. நீங்கள் உடஞ்ச போய் குடம்னு சொல்லுவீங்களா, சில்லுன்னு சொல்லுவோம். உடையாத வரைக்கும் தான் அது குடம். கை தவறி கீழே போட்டிங்கன்னா அது சில்லு சில்லாக போடிடும். அப்போ அதை போய் குடம்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டேங்க. ஆகவே ஒரு பொருள் அழிந்தால் அது இல்லை, அது அழிவுபாட்டின்மை. பொருள் அருத்தாப்பத்தின்னு ஒரு அருத்தாப்பத்தினாங்க ஒன்றை கூறும்போது அதோடு பிரிதொன்றை தொடர்பு படுத்தி சொல்றது. இதுக்கு நம்ம எளிமையான உதாரணம் நான் என்ன சொல்லி வரேன்னா, ஒரு பொருளை சொல்லும்போது அதோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளை கூறுதல். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னால நம்ம இயக்குனர் ஐயா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டிருந்தார். இந்த மாதிரி திருவெண்ணெல்லூர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, ஆகவே எல்லா மையங்கள்ல இருந்தும் அன்பர்கள் தங்களால் முடிந்த கைங்கரியத்தை கொடுக்குமாறு குருமகா சன்னிதான் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கிறார்கள், ஆணையிட்டிருக்கா சொல்லி ஒரு மெசேஜ் போட்டார் ஐயா. எல்லாம் போட்டாங்க, பணம் எல்லாம் வந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் பணம் அதிகமாக கொடுக்கல. ஒரே ஒரு மையம் தான் அதிகமாக கொடுத்தாங்க, அது ஹைதராபாத் மையம். அப்போ இயக்குனர் ஐயா ஒரு மெசேஜ் போட்டாரு, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய ஹைதராபாத் மையம் 1,16,000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னு போட்டு முடிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, மற்ற மையங்கள் அந்த அளவு கொடுக்கலன்னு அர்த்தம். ஒரு மையம்தான் அந்த அளவு கொடுத்துருக்கு, மற்ற மையங்கள் அந்த அளவுக்கு நன்கொடை கொடுக்கலன்னு அர்த்தம். ஆகவே ஒன்றை கூறும்போது அதோடு தொடர்புடைய மற்றொன்றை கூறி அதை விளக்கிறது. அடுத்தது ஒப்பு ஓமை. 2 பொருளை இயல்பை அறிந்த ஒருவன் ஒரு பொருளின் தன்மையை கூறி பெரிதொரு பொருளை விளக்குவது. ஓமைனா 2 பொருள் இருக்கும், 2 இயல்பை அவன் அறிவான். அந்த ஒரு பொருளை தன்மையை கூறி அதை இன்னொரு பொருளை விளக்குறது. இப்போ எப்படின்னா, இறையருள் சூரிய ஒளியை போன்றது, சிவபெருமானுடைய அருள் சூரிய ஒளியை போன்றது அப்படின்றோம். அப்போ என்ன அர்த்தம், சூரிய ஒளி நம்ம பிரகாசமாக நமக்கு உலகத்தை பிரகாசிக்குது.
அதுபோன்று இறையருள் நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஊமை. ஒழிவு பாரிசேடம். ஒழிவுனா 3 பேர் இருக்காங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்க 3 பேரும் உங்கள் நண்பர்கள். கொஞ்ச நேரம் பேசிட்டு முதல் நண்பர் வெளியே கிளம்புறார். நீங்கள் வாசல் வரைக்கும் போய் அவரை வழியை விட்டு திரும்பி வரீங்க. உங்கள் டேபிளில் ஒரு உயர்வான பொருள் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு கடிகாரம் வச்சுங்களேன், ரொம்ப ஃபாரின் கடிகாரம் வச்சுருக்கீங்க, கைட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் அவரை நண்பரை வழி அனுப்பிச்சுட்டு திரும்பி இந்த பார்க்க வரக்குள்ளே உங்கள் டேபிளை பார்த்து வரீங்க, அந்த கடிகாரம் அங்கே இருக்குது. 2ஆவது நம்பர் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரும் விடைபெறுகிறார். அதே போல் அவரையும் நீங்கள் வாசல் வரைக்கும் போயிட்டு வழி அனுப்பிட்டு திரும்பி வரீங்க, வரக்குள்ளே பார்த்து வரீங்க, அந்த கடிகாரம் டேபிள்லே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு 3ஆவது நண்பரும் விடைபெறுகிறார். அதே போலவே நீங்கள் அவரை வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்பிட்டு திரும்பி வரும்போது பார்க்குறீங்க, கடிகாரம் காணோம். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? 2 பேர் போனாங்க, அப்போ நம்ம திரும்பி வரக்குள்ள பார்த்தா கடிகாரம் இருந்தது. இந்த நண்பர் போயிட்டு நம்ம திரும்பி வரும்போது தான் கடிகாரம் இல்லை. ஆகவே இவர் தான் அந்த கடிகாரத்தை எடுத்திருப்பார்னு நினைக்கிறோம். 3 உள்ள இடத்திலே 2 கள்வர் அல்லர் என்று நிறுவனமானால் 3ஆவனே கள்வன் என்று அர்த்தம். 3 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் திருடவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டால் 3ஆவது ஆள் திருடி விட்டான் என்று அர்த்தம். அடுத்து உண்மை. இப்போ நம்ம குரூப்பில் 30 பேர் போட்டிருக்காங்கன்னு வந்திருக்கு, இப்போ கீழே வருது, இதில் 29 அதில் 30ன்னு போடுறாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், இதில் 30 பேர் நம்ம குரூப்பில் இப்போ என்னுடைய சொற்பொழிவை கேட்டுருக்காங்கன்னு நான் உணர்கிறேன். அப்போ இதில் 10 பேர் இருக்காதானே அர்த்தம். இதில் 30 பேர் இருக்குன்னு வருது, இந்த 30ல் அப்போ 10 பேர் உள்ளதான்னு அர்த்தம். 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல 100 பேர் இருந்தால் அங்கே 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல 30 பேர் இருந்தால் அங்கே 20 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆகவே உண்மை இது. 100 பேர் அங்கே இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 30 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இது உண்மை. ஐதீகம். நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா அப்பா ராத்திரியில் 10 மணி மேலே அந்த பக்கம் போகாத, மரத்தில் பேய் இருக்குன்னுவாங்க. நீங்கள் அதை என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. நீங்களும் அதே மாதிரி நம்பி பயப்படுவீங்க, அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. காலங்காலமாக ஒரு மரத்திலே பேய் இருக்குது ஏதாவது கிராமத்தில் சொன்னாங்கன்னா நாமும் என்ன செய்வோம், அதை நம்பிடுவோம். அது சொல்றது உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். ஐதீகம் பரம்பரையா சொல்லி வராங்க, நாம நம்புறோம். கடைசியா இயல்புங்க, சகஜம். இப்போ ஒருத்தர் சொல்றார், எங்க வீட்டில் மாமரம், ருமானியா மாமரம் இருக்கு, அது நல்லா இப்போ பூத்து இருக்கு, நல்லா காய் வைக்கும் அப்படின்றாரு. இப்போ நீங்க பூத்து இருக்குன்னா உடனே அந்த மரத்தை போய் பார்க்கறது இல்லை. மரம் பூத்துன்னா நீங்க மரம் பூத்ததை முதல்ல பார்த்துருக்கீங்க. மரம் பூத்தா, மாமரம் பூத்தா எப்படி பூவெல்லாம் இருக்கும் மரத்துலன்னு உங்க மனக்கண்ணில் தெரியும். அவர் சொல்றாரு, எங்க வீட்டில் மாமரம் இன்னைக்கு நிறைய பூ வச்சிருக்கு, நிறைய காய் காய்க்கும் இந்த வருஷன்றார். நீங்க உடனே சந்தேகப்பட்டு எங்க மரத்தை நான் பார்க்கணும்னு போக மாட்டீங்க. ஏன்னா மாமரம் பூத்ததை நீங்க முதல்ல பார்த்துருக்கீங்க நிறைய இடத்துல. அவர் சொல்லும் போது அந்த மரம் பூத்தது உங்க மனக்கண்ணில் தெரியும். அதை வச்சு இயல்பு, மரம் என்றால் காலங்களிலே பூக்கும் என்பது நம்புறோம். இதுதாங்க 10. இதுல காண்டல்ல வந்துங்க அபாவம் இயல்பு 2 காண்டல் அடங்கிடும். பொருள், ஒப்பு, ஒழிவு, உண்மை, கருதல் அடங்கிடும். ஐதீகம் உரையில் அடங்கும். ஆகவே அளவுகள் 10 இருந்தாலும் இந்த 7ம் ஒன்று காண்டல்ல அடங்கிடும், அல்லது கருதலில் அடங்கிடும், அது உரையில் அடங்கிடும். ஆகவே அளவுகள் 10, ஆனால் இந்த 3 தான் பெரிய பிரிவுன்றாங்க. அடுத்த பாடல் 8ஆவது பாடல் போறோம். இப்ப இந்த ஒவ்வொரு அளவையா சொல்றார். காட்சி அளவைனா என்னன்னு சொல்றார். காட்சினா பிரத்யட்சம்னு சொன்னோம். பிரத்யட்சம் நேராக நம்ம பார்க்கறது. பார்ப்பதுன்னா கண்ணால் மட்டும் பார்ப்பதில்லை, காதால் கேட்பது, வாயால் சுவைப்பது, மூக்கால முகர்வது, தோலால் உணர்வது. இது காட்சியேற்றம். இது எப்படி முதல்ல நடக்குன்னா, முதல்ல தெளிவில்லாமல் தான் நடக்கும். நமக்கு எந்த ஒரு காட்சியுமே முதல்ல பார்த்ததுமே அந்த பொருளை பற்றி முழுமையா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு உடனே தெரியுதுன்னா உடனே மனம் செயல்பட்டு அது என்னன்னு நம்மளுக்கு சொல்லிடுது. ஆகவே முதல்ல ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு
தெளிவில்லாமல் தான் நம்ம அந்த பொருளை அறிவோம். அதற்கு என்ன சொல்றாங்க? நிர்விகற்பன்றாங்க. தெளிவில்லாமல் ஒரு பொருளை அறிவதுன்னா நிர்விகற்பம். நிர்விகற்பம் தெளிவில்லாமல் ஒரு பொருளை அறிவது. ஐம்பொருளோட உதவியால கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம். அது மனிதனா கட்டையான்னு தெரியல. ஒரு உருவம் இருக்கு, 7 மணிக்கு ராத்திரில பாக்குறீங்க, எதிர்க்க ஒரு மரக்கட்டை இருக்கு, ஆனா அது பார்க்கறது மனிதன் போல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஐம்பொருள்களால முதல்ல பார்க்கும்போது நமக்கு அந்த உருவம் தெளிவில்லாமல் தான் இருக்கும். பிறகு அது மனம் செயல்பட்டு நம்ம பார்க்கிற பொருள் அல்லது கேட்ட பொருள், சுவைத்த பொருள், முகர்ந்த பொருள், ஸ்பரிசித்த பொருள் என்னமா இருக்குன்னு மனம் தொழில்பட்ட போதுதான் அது என்ன பொருள் நமக்கு தெளிவா தெரியும். இதுவா அதுவா என்று ஐயம் இல்லாமலும் ஒன்றை ஒன்றாக மாற்றி அறியாமலும் நம்ம தெளிவா அறிவோம். முதல்ல பார்ப்பது நிர்விகற்ப காட்சி, தெளிவில்லாத காட்சி. அதன் பிறகு மனம் செயல்பட்டு நம்ம பார்த்த பொருள் இந்த பொருளா அந்த பொருளா என்ற சந்தேகம் இல்லாமலும் ஒன்றை ஒன்று மாற்றி அறியாமலும் நம்ம உணர்வோம். தெளிவாக அறிவது சவிகற்பன்றாங்க. மனம் தொழில்பட்டு அந்த பொருள் என்னதுதான் என்று நீங்க அறிந்து விட்டீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க? சவிகற்பம். தெளிவில்லாமல் அறிவது நிர்விகற்பம், தெளிவாக அறிவது சவிகற்பம். அதே மாதிரி அனுமானத்தில் என்ன சொல்றாங்க? முதல்ல சொன்னதுதான், கண்ணுக்கு நேரே புலப்படாமல் மறைந்திருக்கும் ஒரு பொருளை அதனை விட்டு எப்போது நீங்காத மற்றொரு பொருளின் இருப்பை கொண்டு காணாத அந்த பொருளை ஊகித்து அறிவது. புகையை கண்டு நெருப்பு இருப்பது என்பதை உணர்வது. புகை ஒரு இடத்துல வருது, நெருப்பை நம்ம பார்க்கல, ஆனால் புகை வருவதை பார்த்து அங்கே நெருப்பு இருக்கிறது என்பதை நம்ம உணர்கிறோம். இதுதான் கருதல். இவ்விரண்டிலும் அடங்காதான் ஆகமம்ன்றாங்க. ஆகமம்னா உரைகள், சித்தாந்த சாத்திரங்கள், திருமுறைகள், புராணங்கள், நீதி நூல்கள்ல நிறைய நம்ம நாட்டில் இருக்க மாதிரி வேற எந்த நாட்டிலும் இல்லைங்க. அவைகள்லாம் நிறைய வாழ்வியல் செய்தியை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம அப்படியே நம்புகிறோம். இது நம்ம பார்க்கவும் முடியாது, அனுமானிக்கவும் முடியாது. ஒரே அளவில் என்ன வித்தியாசம் சொன்னா, காட்சியில நம்ம ஏதோ பார்க்கிறோம், ஐம்பொருளால் பார்க்கிறோம், அப்புறம் அதை உணர்கிறோம் மனம் தொழில்பட்டு. கருதல அதே மாதிரிதான், இருக்கிற பொருளை வைத்து இல்லாத பொருளை உணர்கிறோம். ஆனா உரையில நீங்க அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அருளாளர்கள், திருமுறை ஆசிரியர்கள், சித்தாந்த ஆசிரியர்கள், புராண ஆசிரியர்கள், நீதி ஆசிரியர்கள் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இது 3 மேஜரா சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்றாரு. இது மேஜரா சொல்லிட்டாரு, காட்சி கருதல் உரையை மேஜரா சொல்லிட்டாரு. இப்ப காட்சியை பத்தி விரிவா சொல்றார். காட்சியில 4 விதம் சொல்றார். நிர்விகற்பன தெளிவில்லாமல் அறிவது, இது 9ஆம் பாட்டு. அடுத்த பாட்டுமா 9ஆம் பாட்டு. காட்சி அளவை முதல்ல நிர்விகற்பமாய் அறிவது, தெளிவில்லாமல் தான் நமக்கு எது அறிவும். அதுக்கடுத்து சவிகற்பம், தெளிவா அறிவோம், மனம் தொழில்பட்டு இந்த பொருள் இதுதான் என்று நிச்சயிப்போம். அப்புறம் மனம் தொழில்பட்ட போற சந்தேகம் இல்லாமல் அறிவோம், இந்த பொருள் இதுவா அதுவா என்று சந்தேகம் இல்லாமல் இதுதான் என்று அறிவோம். திரிபு, ஒரு பொருளை மற்றொரு பொருளை மாற்றி உணர்றது. இது பின்னால விளக்குறாரு. இது ஐயம் என்றால் இந்த பொருள் அதுவா இதுவா என்பது. திரிபு என்றால் ஒரு பொருளை மற்றொன்றாக மாற்றி உணர்வது. அது பின்னால வருது உங்களுக்கு என்னன்றது. இது 9ஆம் பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. 9ஆம் பாட்டுல நிர்விகற்ப காட்சி என்பது தெளிவில்லாத அறிவது, சவிகற்பம் என்பது தெளிவாக அறிவது. கேட்கணும்ன்றாங்கய்யா. சொல்லுமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா சிவசிவா அவங்க தெரியாம கை வைக்கிருப்பாங்க சிவா. சொல்லுங்கம்மா. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. சரி சரி சிவசிவா. 9ஆம் பாட்டுல நிர்விகற்பம் என்றால் தெளிவில்லாமல் அறிவது, சவிகற்பம் என்றால் தெளிவாக அறிவது, ஐயம் என்றால் இதுவா அதுவா என்று சந்தேகப்படுவது, திரிபு என்றால் ஒரு பொருளை மற்றொன்றாக மாற்றி அறிவது. பின்னால ஒவ்வொன்றுக்கும் சொல்றார். 10ஆம் பாடலுங்க.
பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் முதலிய மூன்றின் பாகுபாடுகள் மற்றும் அளவைகளை அறியப்படும் பொருள் இயல்புன்றார். இந்த பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம். பிரத்யட்சம் என்றால் காண்டல், அனுமானம் என்றால் கருதல், ஆகமம் என்றால் உரை. இந்த முதலிய மூன்றின் பாகுபாடுகள். அப்புறம் பொருள் இயல்பு. ஒரு பொருளுக்கு ரெண்டு இயல்பு இருக்கும். ஒன்று உண்மை இயல்பு, ஒன்று பொது இயல்பு. அதை சொல்றார். இதுதான் இந்த 10ஆம் பாட்டில். வேற ஒன்று டீட்டெயில் சொல்ல, இதை சொல்றார். காட்சி அளவை 4 வகைப்படுன்றார். காட்சி அளவை முதல்ல எடுத்துக்கிறார். நம்ம பார்க்கிறோமே அந்த காட்சி அளவை. பார்ப்பதுன்னா கண்ணால் பார்ப்பது மட்டும் நினைச்சுக்காதீங்க. கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நாக்கால் உணவை சுவைப்பது, மூக்கால் மலரின் மனத்தை முகர்வது, தோலால் ஸ்பரிசத்தை உணர்வது. இது காட்சி அளவு என்பது 4 வகைப்படும். அது என்ன சொல்றார்? வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சின்றார். காட்சி அளவை 4ஆ பிரிக்கிறார். காட்சி என்பது ஐம்பொறிகளாலே உணர்வது காட்சி அளவை. அது 4 வகைன்றார். அது என்னன்னா வாயிற்காட்சி, அடுத்தது மானத காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி. இது ஒவ்வொன்றும் பின்னால விளக்குறார். இது டைட்டில் சொல்லிடுறேன், பின் வர பாட்டில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்க கொடுக்குறார். ஆக காட்சி அளவை என்பது ஐம்பொறிகளாலே உணர்வது. கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நாக்கால் உணவை சுவைப்பது, மூக்கால் மனத்தை முகர்வது, தோலால் ஸ்பர்சத்தை உணர்வது. ஐம்பொறிகளாலே உணர்வது காட்சி அளவை. அது 4ன்றாரு. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. இது 4. இதை பின்னால விளக்குறார். அடுத்து கருதலை சொல்றார். கருதல் அளவில் 2 வகை இருக்கின்றார். கருதல்னா அனுமானம், தன் பொருட்டு அனுமானம். நான் ஒரு பொருளை நேரே பார்த்து அறிவது, அது என் பொருள், தன் பொருட்டு அனுமானம். நான் ஒரு இடத்துல புகையை பார்க்கிறேன், புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு உணர்கிறேன், இது நானே உணர்வது. அதையே பிறர் பொருட்டு அனுமானம். நான் பார்த்ததை இன்னொருத்தர் சொல்றது. நான் ஒரு இடத்துல புகை வரதை பார்க்கிறேன், அந்த புகையை வைத்து அங்கே நெருப்பு இருக்குது என்பதை உணர்கிறேன், இது தன் பொருட்டு அனுமானம். நான் பார்த்ததை இன்னொருத்தருக்கு சொல்றேன், அது பிறர் பொருட்டு அனுமானம். நான் பார்த்ததை பிறருக்கு புரியும்படி சொல்வது பிறர் பொருட்டு அனுமானம். இது 2 வகை. இது பின்னால விளக்குறார் ஒவ்வொன்றையும். உரை அளவில் 3 வகை சொல்றார். உரை அளவில் 3 வகை சொல்றார். அது தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேச கலைன்னு 3 வகை சொல்றார். அப்போ காட்சியில 4 வகை சொல்லிட்டாரு. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி, 4 வகை. இதை ஒவ்வொன்றும் பின்னால் விளக்குறாருமா, பேரை மட்டும் இதை எழுதினா போதும். கருதல் அளவில் 2 வகை. ஒன்று தன் பொருட்டு அனுமானம், மற்றொன்று பிறர் பொருட்டு அனுமானம். நானே ஒரு பொருளை நேராக பார்த்து அறிவது, நான் பார்த்து அறிந்ததை பிறருக்கு புரியும்படி சொல்வது, அது 2 வகை. ஒரே அளவை 4. 3 தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை 3. பொருள் இயல்பு 2ங்க. ஒன்று உண்மை இயல்பு, இன்னொன்று பொது இயல்பு. ஒரு பொருள் என்றால் அதுக்கு 2 இயல்பு இருக்கும். உண்மை இயல்புனா அது எப்பொழுதுக்கு உள்ள தன்மை. இப்ப தண்ணீர் எப்பொழுதுமே குளிர்ச்சியா இருக்கும், அது தண்ணீருடைய உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு. ஆனா தண்ணீர் சூடா இருக்குன்னா நெருப்பால சூடாகுது, அது பொது இயல்பு. அப்ப என்னன்னா தண்ணீர் எப்போது குளிர்ச்சியா இருப்பது அதனுடைய சிறப்பு இயல்பு. ஆனா தண்ணீர் சூடாக ஆவது நெருப்பின் உதவியால் ஆகிறதுனால அது பொது இயல்பு. அப்ப பொருள் இயல்பு 2. ஒரு பொருள் இருந்தால் 2 இயல்பு இருக்கும். அது ஒன்று தன் இயல்பு, இன்னொன்று பொது இயல்பு. இப்ப சிறப்பு இயல்பு பொது இயல்பை விளக்குறாரு. முதல்ல கடைசியில சொன்னதை முதல்ல விளக்குறார். கடைசியில என்ன சொன்னார்? காட்சி சொன்னார், கருதல் சொன்னார், உரை சொன்னார், பொருளை சொன்னார். இப்ப கடைசியில சொன்னதை முதல்ல விளக்குறார். பொருள் என்ன 2 சொன்னார், பொது, சிறப்பு. பொதுன்னா
மற்ற பொருளோடு சேர்றது. சிறப்பு என்றால் தனக்கே உரித்தான சிறப்பு. அதை சொல்றார். பொது இயல்பு என்பது மாமரம் என்பது பலா தென்னை போன்ற மரங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு பொதுவாக மாமரம் என்று உணர்வது. நம்ம மாமரம்னு ஒரு மரத்தை சொன்னோம்னா அது பலா மரத்துக்கு வேறானது, தென்னை மரத்துக்கு வேறானது, அது நமக்கே புரியும். மாமரம் என்று சொன்னால் அது தென்னை மரம் அல்ல, பலா மரம் அல்ல. அப்ப மாமரம்னா அது தனிப்பட்ட ஒரு இனம், மா இனம்னு சொல்றோம், அது புரிஞ்சுக்கிறோம். அப்ப பொதுவாக மாமரம் என்று கூறுறது. ஆனா அப்படி கூறும்போது அது மற்ற மரங்கள் போல மற்ற இன மரங்கள் இல்லை, தென்னை மரம் இல்லை, பலா மரம் இல்லை, மற்ற மரங்கள் இல்லை, அது மாமரம், புரிந்து கொள்ளும். அதே மாமரம் தேன் போன்று பழங்களை கொடுத்துட்டு என்ன சொல்றோம், தேமான்றது. இப்ப மாமரத்துல பழம் பழுத்துன்னா சில மாமரத்து பழங்கள் இல்லைன்னா அப்படியே தேன் போல சுவையா இருக்கும். சில பழங்கள் உங்களுக்கு புளிப்பா இருக்கும். நம்மளே சொல்லுவோம், 2-3 மரம் வீட்டில் வச்சிருப்போம். யாராவது வந்தாங்கன்னா வீட்டில் பையன்கிட்ட சொல்லுவோம், அப்போ அந்த புளிப்பு மரத்து பழத்தை பறிக்காத, இந்த தித்தி மரத்தை பழத்தை பறித்து கொடுக்கணும். அப்போ மாமரம் என்ற ஒரு பொதுவாக மாமரம் இருந்தாலும், ஆனால் ஒரு மாமரத்தினுடைய கனிகள் இனிக்கும், தேன் போன்று இனிக்கும். இன்னொரு மாமரத்தினுடைய கனிகள் புளிக்கும், அது புளிமான்றார். அப்போ இது அது சிறப்பு இயல்புன்றார். மாமரம் என்றால் பொதுவாக மாமரம், மற்ற மரங்கள் இல்லாமல் மாமரம். ஆனால் அதே மாமரம் தேன் போன்று இனிக்கிற பழத்தை கொடுத்தால் அது தேமா மரம்ன்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க பலா தென்னை போன்ற மரங்களிலிருந்து வேறு மாமரம் என்று தனியா இருக்கு. ஆனா தன்னுடைய மரத்திலிருந்து தனியா இருக்கு. பலா தென்னை போன்ற மரங்களிலிருந்து வேறா இருக்கு. மாமரம் என்பது பலா மரம் அல்ல, தென்னை மரம் அல்ல. மாமரம் என்றால் அது பலா தென்னையிலிருந்து வேறா இருக்கு. ஆனா மாமரத்திலே மற்ற மாமரங்கள் போல அது இருக்கானா இல்லை. மற்ற மாமரங்கள் பழம் புளிக்கும், இந்த மாமரத்து பழம் இனிக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது தேமான்றோம். அப்போ இதுக்கே இது மாமரம் தான், ஆனாலும் மற்ற மாமரங்கள் போல இது புளிப்பான கனியை கொடுக்காது, இனிப்பான கனியை கொடுப்பதாலே இதை நம்ம தேமான்றோம். மற்றது புளிமான்றோம். புளிச்ச மாம்பழம்னா புளிமான்றோம். இதான் சிறப்பு இயல்பு என்பது. மாமரம் என்பது பொது இயல்பு. அந்த கனி தித்திக்குதா புளிக்குதா என்பது அது மரத்துடைய சிறப்பு இயல்பு. இதுதான் சிறப்பு இயல்பு, பொது இயல்பு சொல்லிட்டார். அடுத்ததாக என்ன சொல்றார், இந்திரிய காட்சி மானத காட்சி. அதை வர 12ஆம் பாடல்மா. இந்திரிய காட்சி மானத காட்சிக்கு வர. இந்திரிய காட்சி என்பது பிரத்யட்சம், ஐம்பொறிகளாலே உணர்வது. முதல்ல சொன்னது டைட்டில் சொல்லி வந்துட்டார். இப்ப விளக்கிறார், ஒவ்வொன்றையும் விளக்கிறார். ஒரு பொருளை முதலில் பொதுவாக ஐம்பொறிகளால அறிதல் தான் இந்திரிய காட்சி. ஒரு பொருளை முதல்ல பார்க்கிறோம், ஐம்பொறிகளால அந்த பொருள் அறிகிறோம். கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், காதால ஒரு செய்தியை கேட்கிறோம், நாக்கால ஒரு உணவை சுவைக்கிறோம், மூக்காலே ஒரு மலரின் மனத்தை முகர்கிறோம், தோளாலே ஒரு பொருள் நம் மீது ஊறுவது என்பதை உணர்கிறோம். பிறகு மானத காட்சினா பார்த்த அந்த காட்சி மனத்தோடு செயல்பட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அதோட உண்மை தன்மையை உணர்கிறோம். முதல் பார்க்கும்போது ஒரு பொருள் பார்த்து விடுவோம், ஆனால் மனம் செயல்பட்டு தான் அந்த பொருள் என்ன பொருள் தான் சொல்லும். அதுக்கு 5 உறுப்பு சொல்றாங்க. மனம் தொழில்பட்டா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 5 விதமான வித்தியாசம் தெரியுதான். எதிரே தெரிவது அந்த பொருளின் பெயர், அந்த பொருளின் இனம், அந்த பொருளின் பண்பு, அந்த பொருளின் தொழில், அந்த பொருளுடைய பொருள் 5 நமக்கு தெரியும். மனம் தொழில்பட்டாதான் நம்ம பொதுவாக ஒரு பொருளை பார்க்கிறோம். பிறகு மனம் தொழில்பட்ட பிறகு நமக்கு அதிலிருந்து 5 வித வேறுபாடுகள் தெரியும். அந்த பொருள் பெயர் தெரியும், அந்த பொருளுக்கு இனம் தெரியும், அந்த பொருளுடைய பண்பு தெரியும், அந்த பொருளுடைய தொழில் தெரியும், அந்த பொருளுடைய உண்மை பொருள் தெரியும். இது 5ன்றாங்க. இது எப்படின்னா, எதிரே தெரிவது ஒரு மரம், நம்ம பார்க்கிறோம், எதிரே தெரிவது ஒரு மரம் பெயர்.
பார்த்து என்ன செய்யறோம், ஏதோ ஒரு மரம் தெரியுது, அது பெயருங்க. அது மாமரம் இனம். முதல்ல மரம்னு சொல்லிட்டோம், அடுத்தது மாமரம்ன்றோம், அது இனம் வந்துடுது. இந்த மரம் இன்னென்ன காலங்களிலே காய்க்கும், இந்த மாமரமானது இன்னென்ன மாதங்களிலே பூ பூத்து காய்க்கும், இது பண்பு. இப்ப இந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு. இப்போது நம்ம பார்க்கும்போது இந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு, இது தொழில். அந்த பழங்கள் தேன் போன்று இனிக்கும், இது பொருள். இப்ப 5 வந்துருத பாருங்க. ஒரு பொருளை முதல்ல பார்க்கிறோம், பொதுவாக அதை பார்த்த பிறகு மனம் தொழில்பட்டு நமக்கு 5 விதமான வேறுபாடுகள் தெரியும் அந்த பொருளை பற்றி. முதல்ல அந்த பொருள் பெயர் தெரியும், அந்த பொருளுடைய இனம் தெரியும், அந்த பொருளுடைய பண்பு தெரியும், அந்த பொருளுடைய தொழில் தெரியும், அந்த பொருளுடைய உண்மையான பொருள் தெரியும். எதிரே தெரியுது, மரம் என்றால் அது பெயர், அது மாமரம் என்றால் அது இனம். இந்த மரம் இன்னென்ன காலங்களே காய்க்கும் சொல்றோம், அது பண்பு. இப்ப இந்த மரத்துல நிறைய பழம் இருக்குன்றோம், அது தொழில். அந்த பழங்கள் தேன் போன்று இனிக்கின்றோம், அது தேமா. அடுத்ததுங்க 11ஆம் பாட்டு சொல்ற, தன்வேதனை காட்சி யோக காட்சின்ற 13ஆம் பாட்டுல தன்வேதனை காட்சி யோக காட்சின்ற. மனதின் தொழில்பட்டால் அறிந்த பொருளை, அந்த பொருளால் வரும் வேதனைனா இங்க இன்ப துன்பம் ரெண்டுங்க. வேதனை என்றால் இன்பம் துன்பம் ரெண்டு சேர்ந்தது. நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், வேதனைனா உண்மை துன்பம் நினைச்சுக்கிறோம். ஆனால் வேதனை என்றால் இன்பம் துன்பம் ரெண்டு சேர்ந்தது. மனதால ஒரு பொருளை அறிகிறோம், அறிந்த பொருளால் நமக்கு என்ன வருது, அந்த பொருளை அனுபவிக்கும் போது இன்ப துன்பம் நமக்கு வருது. ஒரு பொருளை பார்க்கிறோம், அது என்ன பொருள் என்று தெரியுது, அந்த பொருளை நம்ம அனுபவிக்கும் போது அதன் பயனாக நமக்கு இன்பமோ துன்பமோ வருகிறது. அதான் தன்வேதனை காட்சி, தனக்கு ஏற்படும் இன்ப துன்பம். தன்வேதனை காட்சி என்றால் பார்த்த அந்த பொருளாலே நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பம் தன்வேதனை காட்சி. யோக காட்சின்னா யோகத்தில் இருப்பவங்க, அட்டாங்க யோகம் செய்கிறவங்க இருந்த இடத்துல இருந்தே நேற்று நடந்தது, நாளைக்கு நடப்பது, இன்று நடப்பது எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே அறிவார்கள். யோகியர்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அட்டாங்க யோகம் செய்வாங்க. அதன் பயனாக அவங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே நேற்று என்னென்ன எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்தது, நாளைக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது, இன்றைக்கு என்னென்னலாம் எங்கெங்க நடந்துருக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் யோக காட்சிகள். இப்போ நம்ம 14ஆம் பாட்டுக்கு பதவரை பார்த்துட்டு அப்புறம் போகிறோம். அதுக்கு 14க்கு பதவரம்மா, 13 வரைக்கும் பதவரை முதலே பார்த்துட்டோம். இப்போ நம்ம 14ஆம் பாட்டுக்கு பதவரை பார்த்துட்டு அப்புறம் பொருள் பார்க்க போகிறோம். பக்கம் 3 14ஆம் பாட்டில் என்ன சொல்றார், அதுக்கு ஹெட்டிங்க தன் பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் ஆகிய இலக்கணம் சொல்றார். நாம பார்க்குறோமே அதனுடைய இலக்கணம், அதை பிறருக்கு விளக்கி சொல்றோமே அதனுடைய இலக்கணம் சொல்றார். தன் பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் இலக்கணம் சொல்றார். 14ஆம் பாட்டுங்க ஹெட்டிங் போட்டுங்க, தன் பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானத்துக்கு இலக்கணம் சொல்றார். பாடல் இருந்துங்க பக்கம் 3 ஏது அந்த பாடல். இப்ப பதம் சொல்றேன், 3 ஏது உடைய பொருளை பதம் சொல்றேன். அதுக்கு 3 ஏது உடைய பொருளை எழுதிக்கலாங்க, எழுதிக்கலாம். இது புத்தகம் வச்சுக்கிறவங்க, திருவாவடுதுறை ஆதீன புக் வச்சுக்கிறவங்க 16வது பக்கத்துல 14வது பாடல், 16வது பக்கத்துல 14வது பாடல் இருவகை அனுமானங்களின் இலக்கணம் அப்படின்னு ஹெட்ல போட்டிருக்கோம். அதை எடுத்து வச்சுங்க ஐயா. அப்பதான் அதனுடைய பாடலை பத உரை சொல்ல போறாரு. அந்த புக் எடுத்து வச்சு நீங்க எழுதுறவங்க எழுதிக்கிங்க, விளக்கமா எழுதுறவங்க எழுதிக்கிங்க, எழுதாதவங்க காதால கேட்டுக்குங்க.
மூன்று ஏது உடைய பொருளை பதம், அது மூன்று ஏது உடைய பொருளை, அது பதம். அதற்கு உரை இயல்பு காரியம் அனுபலத்தி என்னும் மூன்று ஏது உடைய பொருளை பதம். அதற்கு உரை இயல்பு காரியம் அனுபலத்தி என்னும் மூன்று ஏதுக்களுள் ஓர் ஏது உடைய பொருளை. இயல்பு காரியம் இயல்பு காரியம் அப்புறம் அனுபலத்தி 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 ஆனா ரெண்டு நூனா பல இத்தி அனுபலத்தி. இயல்பு காரியம் அனுபலத்தி என்னும் மூன்று ஏதுக்களுள் ஓர் ஏது உடைய பொருளை. இயல்பு காரியம் அனுபலத்தி என்னும் மூன்று ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை. அடுத்து பதம் பக்கம் மூன்றின் பதம். அதுக்கு உரை பக்கம் சபக்கம் விபக்கம் என்னும் மூன்றில் வைத்து. பதம் பக்கம் மூன்றில். அதுக்கு உரை பக்கம் சபக்கம் விபக்கம் என்னும் மூன்றில் வைத்து. அடுத்து பதம் பார்த்து உணரத்தக்க ஞானம். பார்த்து உணரத்தக்க ஞானம், இது பதம். பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். அதற்கு உரை ஏதுவை விட்டு கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க ஐயா. சரிம்மா சரி. பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். அந்த பாடல்ல 2வது வரி இருக்கு பாருங்க, பக்கம் 3 அதுல இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல பார்த்து இருக்கு பாருங்க, பார்த்து உணர தக்க ஞானம் போட்டிருக்கு பாரு. அது பார்த்து உணர ஐயா பிரிச்சு கொடுக்குறாங்க. பார்த்து உணர தக்க ஞானம் அப்படின்னு சொல்றாரு, எழுதிக்குங்க. சிவாயனுங்க. பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். அதுக்கு உரை ஏதுவை விட்டு நீங்காதது, ஏதுவை விட்டு நீங்காதது ஆகிய அவினாபாவம் பற்றி ஆராய்ந்து அறியத்தக்க அறிவு. பார்த்து உணரத்தக்க ஞானம் பதம். அதுக்கு உரை ஏதுவை விட்டு நீங்காதது ஆகிய அவினாபாவம் பற்றி ஆராய்ந்து அறியத்தக்க அறிவு. அவினாபாவம்னா ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருள் எப்பவும் புரியாம இருக்கும், அதான் அவினாபாவம் என்பது. புகையை விட்டு நெருப்பு பிரிஞ்சிருக்காது, நெருப்பை விட்டு புகை பிரிஞ்சிருக்காது. அடுத்தது பதம் தன் பொருட்டு அனுமானமாம். பதம் தன் பொருட்டு அனுமானமாம். தன் பொருட்டு அனுமானமாம் பதம். அதுக்கு உரை பதம் தன் பொருட்டு அனுமானமாம். அதற்கு உரைங்க தான் தெரிந்து கொள்வதற்காக அளக்கப்படும், தான் தெரிந்து கொள்வதற்காக அளக்கப்படும் கருதல் அளவை ஆகும். கருதல் அளவை ஆகும். தன் பதம் தன் பொருட்டு அனுமானமாம் பதம். அதுக்கு உரை தான் தெரிந்து கொள்வதற்காக அளக்கப்படும் கருதல் அளவை ஆகும். அடுத்து பதம் பிறர் பொருட்டாம் அனுமானம். பிறர் தம் பொருட்டாம் அனுமானம். பிறர் தம் பொருட்டாம் அனுமானம் பதம் இது. பிறர் தம் பொருட்டாம் அனுமானம். பிறர் தம் பொருட்டாம் அனுமானம் பதம். அதற்கு உரை பிறருக்காக கொள்ளும் கருதல் அளவை என்பது. பிறருக்காக கொள்ளும் கருதல் அளவை என்பது.
பதம் பிறர் தம் பொருட்டாம் அனுமானம். அதற்கு உரை பிறருக்காக கொள்ளும் கருதல் அளவை என்பது பதம் தொக்க இவற்றால் பிறர் தெளிய சொல்லலாகும். பதம் இது. தொக்க இவற்றால் பிறர் தெளிய சொல்லல் ஆகும். இது பதம். தொக்க இவற்றால் பிறர் தெளிய சொல்லல் ஆகும். இது பதம்ங்க. இதுக்கு உரை மூன்று பக்கத்தோடு கூடிய துணிவுகளாலும் பிறருக்கு அறிவிக்கும் பொருட்டு போதிக்கும் அறிவு ஆகும். மூன்று பக்கத்தோடு கூடிய துணிவுகளாலும் பிறருக்கு அறிவிக்கும் பொருட்டு போதிக்கும் அறிவு ஆகும். இது பதம் முடிஞ்சு போகுது. உரை முடிஞ்சு போகுது. அடுத்தது பதம் அச்சொல்லும். அதுக்கு உரை அவ்வாறு போதிக்கும் சொற்களும். பதம் அச்சொல்லும். அதுக்கு உரை அவ்வாறு போதிக்கும் சொற்களும். அடுத்து பதம் மிக்க அன்னுவயத்தினோடு எதிர் ஏகச் சொல் என இரண்டாம். மிக்க பதம் இது. மிக்க அன்னுவயத்தினோடு எதிர் ஏகச் சொல் என இரண்டாம். இது பதம்ங்க. மிக்க அன்னுவயத்தினோடு எதிர் ஏகச் சொல் என இரண்டாம். பதம் மிக்க அன்னுவயத்தினோடு எதிர் ஏகச் சொல் என இரண்டாம். அதுக்கு உரைங்க மேலான உடன்பாட்டு வாக்கியம் என்றும் உரை மேலான உடன்பாட்டு வாக்கியம் என்றும் எதிர்மறை வாக்கியம் என்றும் எதிர்மறை வாக்கியம் என்றும் இரண்டு வகைப்படும். இப்ப அந்த கருத்துரை பார்க்க போறோம். தன்பொருட்டு எழுதி வச்சுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா அதுல? ஐயா ஃபர்ஸ்ட் பதவுரை என்னங்க ஐயா இந்த பாட்டுல? இந்த வரமா மூன்று ஏதுடைய பொருளை சொல்லுமா. ஐயா படிச்சு காட்டிடுறேங்க ஐயா. ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்கய்யா. முதலாவது ஒன்று அந்த பாட்டுல இருக்க பக்கம் 3 ஏதுன்னு போட்டிருக்கு இல்லையா அந்த புக்ல. மூன்று ஏதுடைய பொருளை அதான் இப்ப நமக்கு பதிலுக்கு அதுக்கு உரை என்ன சொல்றாரு? இயல்பு காரியம் அனுபவிச்சு என்று 3 ஏதுக்களில் ஒரு ஏதுடலை பொருளை. அதான் பதில். அடுத்தது பக்கம் சபக்கம். ஆமா, ரெண்டாவது பக்கம் சபக்கம் விபக்கம் என்று 3 வைத்து. மூன்றாவது பார்த்து உணர தக்க ஞானம். அதுக்கு பொருள் ஏதுவை விட்டு நீங்காததை ஆகிய அவினாபாகம் பற்றி ஆராய்ந்து அறியத்தக்க அறிவு. நான்காவது
தன் பொருட்டாம் அனுமானமாம். தான் தெரிந்து கொள்வதற்காக அளக்கப்படும் கருதல் அளவையாகும். அடுத்தது 4. பிறர்த்தம் பொருட்டாம் அனுமானம். பிறருக்காக கொள்ளும் கருதல் அளவை என்பது. அடுத்தது தொக்க இவற்றால் பிறர் எளிய சொல்லலாகும். இது பதம். அதற்கு பொருள் 3 பக்கத்தோடு கூடிய துணிவுகளாலும் பிறருக்கு அறிவிக்கும் பொருட்டு போதிக்கும் அறிவாகும். அடுத்தது அச்சொல்லும் அவ்வாறு போதிக்கும் சொற்களும். அடுத்தது அது கடைசியில இருக்கு பாருங்க, மிக்க அன்று வயத்தினோடு எதிர் ஏக சொல் என 2ஆம். அந்த பாடல்ல கடைசி வரி அப்படியே 2 வரியும் மேலான உடன்பாட்டு வாக்கியம் என்றும் எதிர்மறை வாக்கியம் என்றும் 2 வகைப்படும் என்றும் அது வரைக்கும் ஐயா முடிச்சிருக்காரு. இப்ப அது பாடலுக்கு விளக்கம் எடுக்க கொடுக்க போறாரு. பாத்துக்குங்கம்மா. சிவாய நம. அதாவது தன் பொருட்டு அனுமானம் என்பது 3 ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை பக்கம் 3ல வைத்து தானே பக்கம் 3க்கு தான் விளக்கம் சொல்றாரு. நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை பார்த்து 3 ஏதுக்கள்ல பக்கம் 3ஆ வைத்து பார்க்கணுன்றார். தானே உணர்வு. அது பக்கம்னா பின்னால வருது. அந்த பக்கம் 3னா என்னன்னா பின்னால வருது. ஒரு ஏது உடைய பொருளை பக்கம் 3ல வைத்து தானே ஒருவன் உணர்வதுதான் தன் பொருட்டு அனுமானம். நானே ஒரு பொருளை பார்க்கிறேன், அதுல 3 பக்கம் வச்சு, பக்கம் சபக்கம் விபக்கம்னு வரும் பின்னால, அது 3ல நானே வைத்து உணர்றதுதான் தன் பொருட்டு அனுமானம். அடுத்ததாக பிறர் பொருட்டு அனுமானம்னா தான் அறிந்தவற்றை பிறருக்கு புரியுமாறு விளக்கி கூறுவது. அதையும் இதே மாதிரி பக்கம் சபக்கம் விபக்கம் வச்சு விளக்கணும். முதல்ல தானே ஒரு பொருளை அறிவது, அறியும் போது பக்கம் சபக்கம் விபக்கம் என்ற 3 பொருளை பக்கத்தை வச்சு அறிகிறது. அப்படி அறிந்த பொருளை பிறருக்கு கூறும்போது அதே மாதிரி பக்கம் சபக்கம் விபக்கம் என்ற 3 பக்கங்களில் வைத்து பிறருக்கு விளக்கி சொல்றது. அப்படி சொல்லும்போது 2 விதமா சொல்லணும். உடன்பாட்டு முறைக்கு அன்னுவயம்ன்றாங்க. அன்னுவயம்னா உடன்பாட்டு முறை. ஒரு கருத்தை சொல்லும் போது உடன்பாட்டு முறையில சொல்றது, எதிர்மறையில சொல்றது. ஒரே கருத்தை 2 விதமா சொல்லலாம். உடன்பாட்டு முறை அன்னுவயம் என்றால் உடன்பாட்டு முறை, வெதிரேகம் என்றால் எதிர்மறை முறையில வச்சு விளக்குறது. ஒரு பொருளை விளக்க போகிறோம், 2 விதமா விளக்கலாம். ஒன்று உடன்பாட்டு முறையிலே சென்று விளக்கலாம், அல்லது எதிர்மறையை சொல்லி அதை விளக்கலாம். ஆக தன்பொருட்டு அனுமானம் என்பது 3 ஏதுக்கள்னா அந்த ஓர் ஏது உடைய பொருளை 3 பக்கத்துல வைத்து, பக்கம் சபக்கம் விபக்கம். அது பக்கம்னா சபக்கம்னா விபக்கம்னா பின்னால வருது. நம்ம 15 போகலாங்களா எப்படிங்க? போலாமா? சரி, 15ஆம் பாடல் எடுத்துங்க. 3 பக்கம், அதான் 3 வகை பக்கங்கள் இலக்கணம் சொல்றார். 15ஆம் பாடல்ல 3 வகை பக்கங்களே இலக்கணம். பக்கம் சபக்கம் விபக்கம்னா என்னன்னு சொல்றார். நம்ம 3 வகை இருக்கணும், பக்கம் சபக்கம் விபக்கம்னும். அது 3 என்னன்னு சொல்றார். பக்கம்னா என்ன, சபக்கம்னா என்ன, விபக்கம்னா என்னன்னு சொல்றார். அது பாடல் 15 3 பக்கம் பக்கம் நிகர் பக்கம்னு வரும் அந்த பாடலுங்க. அதை பார்த்துங்க. வந்துடுது, பாடல் வந்துடுது. பதம் சொல்றேன். பக்கம் 3, பதம் பக்கம் 3, பதம் பக்கம் 3. அதுக்கு உரை மேலே சொல்லப்பட்ட பக்கம் 3. பதம் பக்கம் 3, அதற்கு உரை மேலே சொல்லப்பட்ட பக்கம் 3. அடுத்து பதம் பக்கம் நிகர் பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். பதம் பக்கம் நிகர் பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். பதம் இது பக்கம் நிகர் பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். அதுக்கு உரை பக்கமும் சபக்கமும் விபக்கமும் என காணப்படும். பக்கம் உரை பதம் பக்கம்
நிகர்பக்கம் நிகரில் பக்கம் என தோன்றும். இதுக்கு உரை பக்கம் சபக்கம் விபக்கம் என காணப்படும். பக்கம் துணி பொருளுக்கு இடமாகும். பதம் அடுத்தது. பக்கம் துணி பொருளுக்கு இடமாகும். அடுத்த பதம் பக்கம் துணி பொருளுக்கு இடமாகும். பதம் பக்கம் துணி பொருளுக்கு இடமாகும். அதுக்கு உரை அவற்றுள் பக்கம் என்பது சந்தேகித்து துணியப்படுவது. அவற்றில் பக்கம் என்பது சந்தேகித்து துணியப்படுவது ஆகிய பொருள் இருக்கும் இடமாகும். பக்கம் என்றால் பொருள் இருக்கும் இடங்க. பக்கம் என்றால் பொருள் இருக்கும் இடம் அர்த்தம். பதம் பக்கம் துணி பொருளுக்கு இடம் ஆம் அப்படின்னு போட்டு அதுக்கு உரை அவற்றுள் பக்கம் என்பது சந்தேகித்து துணியப்படுவது ஆகிய பொருள் இருக்கும் இடம் ஆகும். அடுத்து நிகர் பக்கம் உண்மை. நிகர் பக்கம் பதம் நிகர் பக்கம் உண்மை. அடுத்த பதம் நிகர் பக்கம் உண்மை. அதுக்கு உரை சபக்கம் என்பது பதம் நிகர்பக்கம் ஓமை. நிகர்பக்கம் ஓமை ஓமை அது பதம். அதுக்கு உரை சபக்கம் என்பது துணியப்படுவது ஆகிய சபக்கம் என்பது துணியப்படுவது ஆகிய பொருளுக்கு சபக்கம் என்பது துணியப்படுவது ஆகிய பொருளுக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படும் பொருள் இருக்கும் இடமாகும். சபக்கம் என்பது துணியப்படுவது ஆகிய பொருளுக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படும் பொருள் இருக்கும் இடமாகும். அடுத்தது பதம் ஆன்ற பொருள் சென்று அடையாத இடம். ஆன்ற பொருள் சென்று அடையாத இடம். ஆன்ற பொருள் சென்று அடையாத இடம் பதம். அதுக்கு உரை சிறந்த அந்த பொருள் போய் பொருந்தாத இடம் விபக்கம் எனப்படும். பதம் ஆன்ற பொருள் சென்று அடையாத இடம். அதுக்கு உரை சிறந்த அந்த பொருள் போய் பொருந்தாத இடம் விபக்கம் எனப்படும். அதாவது சபக்கம் என்றால் பொருள் உள்ள இடம். விபக்கம் என்றால் அந்த பொருள் உள்ள இடத்துக்கு உதாரணமாக காட்டப்படும் இடம். விபக்கம் என்றால் அந்த பொருள் இல்லாத இடம். அப்படி வச்சுக்கணும். அதை ஒவ்வொன்றும் பின்னால் விளக்குறார். நிகரில் பக்கமாம் அதுக்கு எனப்படும் போட்டுங்க. அவ்வளவுதான். சிறந்த அந்த பொருள் போய் பொருந்தாத இடம் விபக்கம். நிகரில் பக்கமாம் பதம். அதற்கு உரை எனப்படும். ஆன்ற பொருள் சென்று அடையாத இடம் பதம். சிறந்த அந்த பொருள் போய் பொருந்தாத இடம் விபக்கம். அதுக்கு பதம் நிகரில் பக்கமாம். அதுக்கு எனப்படும் போட்டுங்க. அவ்வளவுதான். அடுத்தது பதம் முதல் ஏன்ற இரண்டும் அதுக்கு உரை இந்த மூன்று நூல்
இந்த மூன்றினுள் சபக்கம், பக்கம், சபக்கம், விபக்கம். பக்கம், சபக்கம், விபக்கம். இந்த மூன்றினுள் முதலில் சொல்லப்பட்ட பக்கம், சபக்கம் இரண்டும். இந்த மூன்றினுள் முதலில் சொல்லப்பட்ட பக்கம், சபக்கம் இரண்டும். அடுத்தது பதம் பொருள் உண்மைக்கு இடமாம். பொருள் உண்மைக்கு இடம் ஆம். பதம் பொருள் உண்மைக்கு இடமாம். பொருள் உண்டு உரை பொருள் உண்டு என்று அறிவதற்கு இடமாகும். பொருள் உண்டு என்று அறிவதற்கு இடமாகும். பதம் பொருள் உண்மைக்கு இடமாம். அதற்கு உரை பொருள் உண்டு என்று அறிவதற்கு இடமாகும். அடுத்த பதம் ஒன்று. அதுக்கு உரை மற்றைய விபக்கம் என்பது. பதம் ஒன்று. அதுக்கு உரை மற்றைய விபக்கம் என்பது. அடுத்த பதம் பொருள் இன்று ஆம். பொருள் இன்று ஆம். இது பதம் பொருள் இன்று ஆம். அதுக்கு உரை அந்த பொருள் இல்லை என்பதற்கு இடமாவது ஆகும். அந்த பொருள் இல்லை என்பதற்கு இடம் ஆவது ஆகும். உரை அந்த பொருள் இல்லை என்பதற்கு இடம் ஆவது ஆகும். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா 15ஆம் பாட்டுல கருதி உணரப்படும் பொருள் உள்ள இடம் பக்கம். கருதி உணரப்படும் பொருள் உள்ள இடம் பக்கம். கருதி உணரப்படும் பொருளுக்கு சான்றாக எடுத்து காட்டப்படும் இடம் சபக்கம். பொருள் உள்ள இடத்த நம்ம சொல்றோம், அதுக்கு பேரு சபக்கம், பக்கம். அந்த பொருளுக்கு சான்றாக காட்டுறதுல ஒரு இடம், அதுக்கு பேர் என்னன்னா சபக்கம். அப்பொருள் இல்லாத இடம் விபக்கம். இதுக்கு உதாரணம் சொல்றார். பொருள் உள்ள இடம் பக்கம், அந்த பொருளுக்கு உதாரணமா காட்டுற இடம் சபக்கம், அந்த பொருள் இல்லாத இடம் விபக்கம். இப்ப இது மூணு உதாரணத்தை காமிக்கிறார். இந்த மலையில் தீ உள்ளது, இந்த மலையில் தீ உள்ளது. இது பக்கம், மலை பக்கம். ஏன்னா மலையில தீ இருக்குன்னு உணர்கிறோம். இப்ப மலை என்பது இங்க பக்கம். இந்த மலையில் தீ உள்ளது, இதுல மலை என்பது பக்கம். அடுத்தது ஏது புகை வருவதால், அது ஏது. நம்ம மேல சொன்னது மேற்கோள். எப்பயுமே ஒரு பொருளை நம்ம 3 விதமா சொல்லுவோம். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. அப்படிதான் நம்ம விளக்குறோம். எல்லாத்தையும் சித்தியாரில் அப்படிதான் விளக்குறாங்க. மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு தான் சிவஞான போகத்தையும் விளக்குறாங்க. அதே மாதிரி ஆகவே இந்த மலையில் தீ உள்ளது சொன்னோம்னா அது பக்கம், அது பேர் மேற்கோள். நம்ம ஒரு பொருளை துணிந்து சொல்றோம், அங்க நெருப்பு இருக்கு அந்த மலையில சொல்றோம். ஆகவே அது மலை என்பது பக்கத்துக்கு ஒரு அர்த்தம். மலை என்று பக்கம். புகை வருவதால் எப்படி நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. நெருப்பு காணலையே, நீங்க எப்படி நெருப்பு இருக்கு சொல்றீங்கன்னு கேட்டதும் நம்ம என்ன சொல்றோம், புகை வருது அங்க அப்படின்றோம். அது ஏது காரணம். புகை வருவதாலே நெருப்பு இருப்பதை உணர்கிறோம். அடுத்தது சபக்கம் சொல்றார், உதாரணம் சொல்றார். அந்த நெருப்பு இருக்க இடத்துக்கு உதாரணம் என்ன சொல்றோம், புகை வருது நெருப்பு இருக்குன்னு உணர்றோம். வீட்டுல அம்மா அடுப்பு எரியும் போது பார்த்துருக்கேன், நெருப்பு அடுப்பு பற்ற வைக்கும் போது புகை வந்திருக்கு அப்படின்றோம். அப்ப அடுக்களை சபக்கம். எங்கே புகை உண்டோ அங்கே நெருப்பும் உண்டு, அடுக்களை போல. எங்கே புகை உண்டோ அங்கே நெருப்பும் உண்டு, அடுக்களை சமயக்கட்டு போல. முதல்ல சொன்னது அந்த மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. புகை வர்றதுனால நெருப்பு இருக்குன்னு உணர்றோம். இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, வீட்டில் அம்மா சமைக்கும் போது அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, அப்போ புகை வருது நான் பார்த்துருக்கேன்.
அப்போ புகை இருந்தால் நெருப்பு இருக்கும். அப்போ அடுக்களை வந்து சபக்கம், மலை வந்து பக்கம், அடுக்களை எங்கே புகை வருகிறதோ அங்கே நெருப்பும் உண்டு. இப்போ அடுக்களை போலன்னு சொல்லும் போது இந்த அடுக்களை வந்து சபக்கம். இதை பொருத்தி பார்க்கிறோம். இங்கே புகை வருவதால் உபநயன்றாங்க, பொருத்தி பார்ப்பதை உபநயன்றாங்க. முதல்ல சொன்னது இம்மலையில் தீ உள்ளது மேற்கோள், புகை வருவதால் ஏது, எடுத்துக்காட்டு எங்கே புகை வருகிறதோ அங்கே நெருப்பு உண்டு, எடுத்துக்காட்டு, அதுதான் சபக்கம். இப்ப பொருத்தி பார்க்கிறோம். இங்கே புகை வருவதால் இங்கே தீ உண்டு, முடிக்கிறோம். ஆகவே அங்க புகையை பார்க்கிறோம், அது நெருப்பு இருக்க உணர்றோம். இது பக்கம் என்பது பொருள் உள்ள இடம் மலை, சபக்கம் என்பது அந்த பொருள் இருப்பது நெருப்புக்கு உதாரணமாக காமிக்கிற அடுக்களை. இது பேருங்க, இது நேர்மறை. எதிர்மறை சொல்லுவாங்க. எதிர்மறைக்கு பின்னால் அடுத்த பாட்டில் வர புகை காணப்படுகிற மலையில் நெருப்பு உண்டு என்று அறிவதாலே மலை பக்கத்திற்கு ஊமை. புகை காணப்படும் மலையிலே நெருப்பு உண்டு என்று அறிவதாலே மலை பக்கத்திற்கு ஊமை. புகை வரும் அடுக்களையில் நெருப்பு இருப்பதை அறிவதால் அடுக்களை சபக்கத்திற்கு ஊமை. மலையில நெருப்பு இருக்குன்னு அறியறோம், அதுக்கு மலை பக்கம். அடுக்கலையில நெருப்பு இருந்தா புகை வருது, அது வந்து சபக்கம். அடுக்கலையில நெருப்பு வர்றதுனால அது சபக்கத்திற்கு ஊமை. இப்போ எதிர்மறை விபக்கன்றது இந்த விளக்கா இருக்கார். அதுக்கு என்னன்னா, புகை வராத இடத்துல நெருப்பு இருக்காது. புகை வராத இடத்துல நெருப்பு இருக்காது. தாமரை குளம் போல அடுப்புல புகை வருது, நெருப்பு இருக்கு உணர்றோம். ஆனால் தாமரை குளத்திலே புகை வரல, ஆனா நெருப்பு இல்லை. அதுதான் விபக்கம். ஆகவே பக்கம் என்பது மலை, பொருள் உள்ள இடம் பக்கம், அந்த பொருளுக்கு உதாரணமாக காட்டப்படுற இடத்துக்கு பேரு சபக்கம், அந்த பொருள் இல்லாத இடம் விபக்கம். இதுல இந்த உதாரணத்துல மலை என்பது பக்கம், அந்த மலைக்கு நெருப்புக்கு உதாரணமாக காட்டப்படும் அடுக்களை சபக்கம். நெருப்பு இல்லை, தடாகத்துல நெருப்பு இல்லைன்னு சொல்றமே, அது வந்து விபக்கம். ஆகவே இந்த 3 சொல்லிட்டார். அடுத்த பாடல் போலாங்களா? எப்படிங்க? முடிச்சுக்கலாங்கய்யா, இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. ஆமா, ஐயோ 11 சரி சரி சரிம்மா. ஏதாவது சந்தேகம் கேட்கலாமா? இது வரைக்கும் 15 பாடல் விளக்கம் எடுத்திருக்கிறோம். போன வாரம் 6 பாடலோட முடிச்சோம். 7வது பாடல் வந்து இப்ப ஐயா வந்து விளக்கம் எடுத்து அந்த 13 பாடல் வரைக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டாரு. 14, 15 எழுதி வச்சுட்டு விளக்கமும் கொடுத்துட்டாரு ஐயா. அடுத்த வாரம் 16வது பாடல் ஆரம்பம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இதை எனக்கு புரியல அப்படின்னு சந்தேகமா இருந்தால் அது நீங்க கேட்கலாம். ஐயா இவ்வளவு விளக்கமா ஒவ்வொரு வரைக்கும் விளக்கம் எடுக்கிறாரு. அதை வந்து நம்ம சின்ன வயசு யார், நம்ம செல்வரதி அம்மா, சாருமதி அம்மா மற்றும் சில சாந்தி வரதராஜன் அம்மா, அப்புறம் சசிரேகா அம்மா, இவங்களுக்கெல்லாம் ஒரு உபயோகமா இருக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஓரளவுக்கு. மற்றவங்களாம் நீங்கெல்லாம் உதாரணத்தை எடுத்து நீங்க ஒரு கிளாஸ், ஏன்னா ஓரளவு கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்கெல்லாம், அந்த மாதிரி இதை உபயோகப்படுத்திக்கலாம். நீங்க அடுத்த தலைமுறைக்கு இது உபயோகப்படும். அதாவது எந்த விதமான ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம ஐயா வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு விளக்கமா எடுக்கிற, நம்மளுடைய ஆன்மாக்கு என்ன புரியுமோ அந்த அளவுக்கு விளக்கம் எடுக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் எழுதி வச்சா பின்னால உபயோகப்படும். நம்ம இதை படிக்கிறோம், ஒரு புக்ல கொஞ்சம் விளக்கம் இருக்கு, ஆனாலும் இந்த புரிஞ்சுக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஐயா வந்து அழகா எழுதி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கல, நீங்க எல்லாம் உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அடியனே நான் இனிமேல் கிளாஸ் எடுக்க போறது இல்லை, இருந்தாலும் அடியனும் நான் எழுதி வச்சிட்டு இருக்கேன். சிவா வேற ஏதாவது விளக்கம் புரியலன்னா கேட்கலாங்கம்மா. யாராவது விளக்கம் புரியல எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுங்கயான்னு கேட்டா சொல்லலாம், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அம்மா இந்த நேரத்துல அடியனுடைய ஐயா லிங்கவாசக ஐயாவுடைய நினைவு கூறணுமா? எனக்கு அவர் தான் குருநாதர் போற ஐயா, வேலம்மாளுடைய பேராசிரியரு ஐயா, ரொம்ப வேண்டியவர் எனக்கு. அவர் தான் வயதுல இளையவர் என்னை விட. ஆனால் எந்த சந்தேகம் எப்ப கேட்டாலும் எனக்கு உடனே அடுத்த நொடி தீர்த்து வைக்க எனக்கு ஒரு குருநாதரா இருந்து, இந்த சித்தாந்தம் இந்த அளவு நான் ஏதோ ஒரு பேர் சொல்றாலும் வெளியே வரேன்னா முதற் காரணம் ஐயா ஜெயஸ்லிங்க வாசகன் தான். அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா வேலைமாள் தான், போய் சொல்லுங்கம்மா ஐயா கிட்ட. ஆமா, திருவடி வணக்கங்க ஐயா. கண்டிப்பா சொல்லுவேங்க ஐயா. உங்களையும் பிரேமாமாவையும் ஐயாவோட கிளாஸ்ல
சொல்லிட்டு தான் வருவாங்க ஐயா. ஒவ்வொரு மாசம் கிளாஸ்க்கு போறப்பையும். இப்ப சொல்லுங்க. 8ஆம் தேதி கிளாஸுங்க ஐயா. 8ஆம் தேதி கிளாஸ்லயும் உங்களையும் அம்மாவையும் சொல்லுவாங்க ஐயா. சிவ சிவா. காலையில கூட அம்மாவை ஒரு சொல்ல சந்தேகம் கேட்டு வேண்டாம், தெரிஞ்சுட்டேன் ஐயா. அம்மாவை சொல்ல வேண்டாம் சாருபதி அம்மா, ஐயாவை சொல்லுங்க. அம்மாவை ஏன் சொல்ல போறீங்க? சிவ சிவா. நல்லா இருக்கு ஐயா. மற்ற யாரோ உங்க கருத்து சொல்லலாங்கம்மா. உங்க கருத்து சொல்லணும். யாரோ ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. பொன்னுசாமி ஐயா, செல்வரெட்டி அம்மா, சொல்லுங்க. யாராவது உங்களோட கருத்து சொல்லுங்க. ஐயா வணக்கம். திருடைய வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. மிகவும் சிறப்பா இருந்ததுயா. விரிவா விளக்கிருக்கீங்க. நல்லது நம்ம எழுதியிருக்கோம் எல்லாமே. இதெல்லாம் திருப்பி ஒரு தடவை படிச்சா இன்னும் நல்லா தரவா இருக்கும். நல்லது நல்லது ஐயா. ஐயாட்ட சொல்லுங்க ஐயா. இயக்குனர் ஐயாட்ட சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு போட்டிருக்கு, அதனால வரல கிளாஸுக்கு. அப்படிங்களா? சரி சரி. டிசி எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, சரி சரி சரி. நான் உங்க அமைப்பாளரை கேட்டேன், கணேசன் ஐயா தான் அமைப்பார், அவங்கள கேட்டேன். அது போல அவங்க சரி. டிசி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம தேவாரம் கூட படிச்சிட்டு இருக்கோம். சரி சரி. பதிகம் ரொம்ப படிச்சிட்டு நல்லது இருக்கோம். நல்லது ஐயா. எப்படி ஏதாவது வண்டியில போய் ஏதாவது ஒழுங்குட்டாரு எப்படிங்க? அது முடிவு கரெக்டா தெரியல. அவர் கான்டாக்ட் பண்ண முடியல. போன் பண்ண எடுக்கல. சரிங்க சரிங்க சரிங்க. கேட்டு சொல்றேன் ஐயா. சரிங்க ஐயா. கணேஷ் ஐயாட்ட சொல்லிட்டுங்க. இந்த மாதிரி கடலூர் பேரரசு ஐயா பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. போன் பண்ணா அவருக்கு ஐயா தொந்தரவா இருக்கும். போன் பண்ண சமயத்துல உடம்பு முடியாம படுத்திருக்காருக்குள்ள ஐயா அமைப்பாளர்கிட்ட சொல்லுங்க. கடலூர் பேரரசு நம்ம வணக்கத்தை சொல்லி விசாரிச்சாரு சொல்லு. சரி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிறப்பா சொன்னீங்கய்யா. காண்டல் அளவே, கருதல் அளவே, உரை அளவுன்னு சொல்லி இந்த பசுக்க ஒவ்வொரு வரிக்கும் அழகும் என்ன, அந்த ஒப்புனா அபாவம்னா என்ன, இன்மை, பொருள், ஒப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒழிவு, உண்மை, ஐதீகம் எல்லாத்துக்கும் விளக்கம் அழகா எடுத்து கொடுத்துட்டு அடுத்ததுக்கு ஒவ்வொரு பாடலுடைய அது என்னென்ன சொல்லுது அப்படின்னது பிரத்யட்ச காட்சிக்கு தேவை, நிகர்வன்ய நிர்விகல்பம்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. இதை நாங்க திருப்பி திருப்பி படிக்கணும். நல்லா புரிஞ்சுது. இப்ப நீங்க சொல்லக்குள்ள நாங்க அந்த பாடலை வச்சு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு இன்னும் நல்ல எளிமையா இன்னும் நல்லா புரியும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒரு முறை உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றோமோன்ற கூட எனக்கு ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பயன் இருந்தா அதே பெரிய விஷயம். எனக்கு சிவசிவா பயன்பட்டாலே அதே பெரிய எனக்கு பெரிய பாக்கியம் அது. ஆமாங்கய்யா. அவங்க ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றி நன்றிங்க. என்ன சொல்றதே தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளா இறைவனுக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அழகா எடுத்துட்டு இருக்கீங்கய்யா. ரொம்ப பொறுமையா அழகா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. சிவாய வாழ்த்து பாடல் முடிச்சிரு. வாழ்த்து பாடல் பாடிட்டுமாங்கய்யா? பாடுங்க பாடுங்க. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.